Welcome to this channel to understanding and this video is for you. So நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ERC. ஸோ ERC அப்படிங்கிறதுலாம் படிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணுமே அப்படின்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் நான் ERC எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ERCயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக எழுதிருக்கணும். ரெஃபரன்ஸ் அப்படிங்கப்போ அது வந்து எந்த போயம் அண்ட் அது எழுதிய ஆத்தர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபரன்ஸாக சொல்கிறீங்க. கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த போயத்தை பற்றி ஒரு சிம்பிள் லைன், ஸோ இந்த போயம் இதுதான் அப்படிங்கிறத பற்றி அதை சொல்லிடுறது. எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கப்போ அந்த வரி, அந்த போயமில் இருக்கிற அந்த வரி அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த வரியில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரியும் அண்ட் பின்னாடி லாஸ்ட் எண்டிங் மாதிரியும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் இதனாலே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. அண்ட் 1 to 2 மார்க்ஸ் வரை உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதுலேருந்தே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு எப்படியுமே கேஸ்டில் போயம்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்டில் உள்ள தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் அண்ட் அவர் வால்ஸ் வேர் திக். எங்களுடைய கேட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களோட வால்ஸ் எப்படி இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரிகளில் இது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் த கேஸ்டில் எட்வின் மியர். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இதை படிக்கணும் அப்படிங்கப்போ உங்களுக்கு போயம் லைன், இந்த போயம் லைன் இதில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்கும் போது உங்களுக்கு கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது பிளாங்காக ஆகும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம போயமை ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அல்லது போயமோட ஒவ்வொரு லைனுடைய அர்த்தமும் தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் வாசிச்சு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போயமில் கிளியராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ போயம் இது வந்து நான் எல்லாமே பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ எல்லாமே எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் லைன்ஸ் ஆர் திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி கேஸ்டில் ரிட்டன் பை எட்வின் மியரால் ஆனது. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஆத்தர் நேம் தெரிஞ்சால் மட்டுமே தான் எழுதணும், இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் தப்பு வாங்கிடுங்க. மேக்ஸிமம் எந்த போயம் யார் எழுதுனது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்ல என்னது, த போயட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த சோல்ஜர்ஸ் வியூ ஆன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் என்ன சொன்னேன், அந்த போயம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த போயட் என்னத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படின்னா சோல்ஜர்ஸ் உடைய பார்வையில் அந்த கேஸ்டிலுடைய பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாரு. இதில் அவங்க அப்படி தானே சொல்லியிருக்காங்க, அவங்க எவ்வளோ தான் எங்களோட கேட் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் வால் ஸ்டிக்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, எங்களுடைய கேப்டன் ரொம்ப கம்பீரமானவர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விக்கெட் கேட் மூலயமா அந்த விக்கெண்ட் வார்டர் வந்து உள்ளே விட்ட காரணத்தினால லஞ்சத்தினால அவங்களுக்கு கோல்டு எனிமியாக மாறிடுச்சு. எனிமி அப்படிங்கிறத நம்ம தோக்கடிக்கலாமே தவிர இந்த கோல்டு எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த போயமில் என்ன சொல்லியிருப்பாங்க, சோல்ஜர்ஸுடைய பார்வையில் எப்படி அந்த கேஸ்டிலுடைய பலம் இருந்தது, அதுதான் to express the soldiers view on the strength of the castle. Next, explanation. So இந்த வரியை என்ன பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The soldiers of the castle were totally stress free and relaxed. So first என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சம்மர் முழுக்கவுமே அந்த சோல்ஜர்ஸ் டோட்டலாகவே ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தாங்க. they were வந்து இங்கே வந்து மிஸ்ஸிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். they were confident of their castle physical strength. அவங்களுக்கு அவங்களுடைய கேஸ்டுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி என்ன இருந்தாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. the gates were strong. அவங்களோட கேட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு and walls were thick. ஸோ அதே இதை கூட நீங்கள் எழுதிடலாம். ஸோ அவர் கேட்ஸ் விட the gates were strong. அதுக்கடுத்து அண்ட் வால்ஸ் வேர் திக். இந்த முக்கியமான அவரை தவிர மிச்சதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எனிமீஸ் குட் நெவர் பிரேக் எய்தர் ஓப்பன் தியர் கேஸ்டில் கேட்ஸ் ஆர் வால்ஸ். யாரடியுமே எங்களோட கேட்டையோ வாலையோ அசைக்க முடியாது எனிமீஸால். ஸோ அவ்வளோதான். அதுக்காக தானே அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஏன் சொல்லணும், அவங்களோடது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதான் வெளிப்படுத்துறது தான் இங்கே என்ன சொல்லியிருப்போம், டு எக்ஸ்பிரஸ் த சோல்ஜர்ஸ் வியூ ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டில் சொல்லியிருப்போம். முதல்ல இவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க, ரெண்டாவது அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வால்ஸ் எப்படி இருக்குது, திக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ. எங்களோட கேப்டன் கம்பீரமாக இருப்பார், நாங்கள் அவருக்கு உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த கேஸ்டில் எட்வின் மியர் எழுதுனது தான். ஸோ கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸ்பிரஸிங் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை சொன்னதுக்கப்புறம் த போயட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்மி. அவங்களுடைய ஆர்மியை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஐ வில் teach you something on this poem, how to write, how the lines are taken and how to explain it அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளனேஷன். the soldiers of the castle were totally stress free and ரிலாக்ஸாக இருந்தாங்க. they believe that the castle was absolutely safe. அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா அவங்களோட கேஸ்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னே முடிவு பண்ணிட்டாங்க. because the captain was brave. ஏன்
அப்படின்னா பிகாஸ். ஸோ இங்கே எல்லாத்தையும் எழுதலாம். தே பிலீவ் தட் கேஸ்டல் வாஸ் அப்சல்யூட்லி சேஃப் பிகாஸ்ன்னு போட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்குற க்ளூ. தேர் கேப்டன் வாஸ் பிரேவ். அவங்களோட கேப்டன் பிரேவாக இருந்தாங்க. அண்ட் சோல்ஜர்ஸ் வேர் லாயல் டு ஹிம். லாயல் டு ஹிம்னா அவருக்கு உண்மையாக இருந்தாங்க. தே வேர் ட்ரூ டு ஹிம் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட், தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். எப்பவுமே எங்களுக்கு ஒரு விஷயமாகவே, அதாவது தொந்தரவாகவே எங்களுக்கு தெரியல. அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கிறது இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா இதே கேஸ்டில் தி கேஸ்டில் அப்படின்னு போடுங்க. அதை எழுதியது யார் அப்படின்னா எட்வின் மியூரால் எழுதப்பட்டது. கான்டெக்ட் சொல்லும்போது the poet says these words to express that the castle was very safe. அந்த கேஸ்டில் ரொம்ப சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ முதல்ல உள்ளது நம்மளுக்கு சொல்லும்போது அந்த பில்டிங் இப்படி இருக்குது, அந்த வால்ஸ் இப்படி இருக்குது, அந்த கேட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போது இந்த லைனில் அந்த கேஸ்டில் எப்படி சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரம் தி டியூரட் வால். சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டியூரட் வால்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. தே குட் சி தி மூவர்ஸ் இந்த ஹேல வேலை செய்கிற மூவர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எனிமீஸ் வேர் half a mile away. அவங்களுடைய எனிமீஸ் 1/2 மைல் தூரம் தள்ளியிருக்காங்க. தே கேஸ்டில் ஹேட் அ ஸ்ட்ராங் கேட்ஸ். அவங்க கேஸ்டலுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங் கேட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து த வால்ஸ் வேர் திக். அவங்களோட வால்ஸ் திக்காக இருக்குது அண்ட் டாலாக இருக்குது. ஸோ த எனிமி சீம் நோ த்ரெட் டு தெம். ஸோ அவங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி கொஷின். டியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் டு பி டோல்ட். எப்படி இந்த அசிங்கமான கதையை நான் வெளியே சொல்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி கேஸ்டல் அப்படிங்கிற போயம்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை எழுதியது யார் அப்படின்னா எட்வின் மியூர் தான். கான்டாக்ட் சொல்லும்போது the poet says these words at the end of the emphasis that it was shameful story. இது ஒரு அசிங்கமான கதை அப்படிங்கிறத அவர் கடைசி இந்த போயமோட எண்டில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் இங்கே கான்டாக்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது the soldiers were very confident. சோல்ஜர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. that the enemy could not enter their castle. அவங்களோட கேஸ்டலுக்குள்ள எனிமீஸால் வர முடியாது அப்படின்னு. because they had very strong gates. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்ஸ் இருக்குது. அண்ட் திக் அண்ட் டால் வால்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப தடிமமாகவும் ரொம்ப வளர்த்தியாக இருக்கிற வால்ஸ் சுவர்கள் இருக்குது. பட் ஆல் தியர் ஸ்ட்ரென்த் வாஸ் லாஸ்ட். அவங்களுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகிடுச்சு, நில குழஞ்சிருச்சு, இழந்துட்டாங்க. எதனால் அப்படின்னா டியூ டு த ட்ரியன்ஷியஸ் ஆக்ட் ஆஃப். ஸோ முக்கியமான வார்த்தை இந்த போயமில் அப்படின்னா ட்ரியன்ஷியஸ் ஆக்ட் ஆஃப் விசார்ட் வார்னர். ஸோ வார்டர் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு வைடன்ட்டுன்னு நம்ம புக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் விசார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். விசார்ட் இட்ஸ் மீன்ஸ் மந்திரவாதி அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் தந்திரவாதி இல்லை. ஸோ அதனால் விசார்ட் அப்படின்னு போட வேண்டாம். இவருக்கு வைசன்ட் அப்படின்னு போடலாம். வைசன்ட்னா ஓல்ட் ஆர் ஏஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். இ ரிசீவ்டு பிரிபெரி அப்படின்னா லஞ்சம் வாங்குறாரு. அண்ட் ஓப்பன் தி கேட்ஸ். ஸோ இதில் நீங்கள் கோல்டு, ஹி ரிசீவ்டு கோல்டு அப்படின்னு கூட போடலாம். பிபெரி ஆஸ் கோல்டு அப்படின்னு கூட போடலாம். கோல்டு அப்படிங்கிற வார்த்தையை டினோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அண்ட் ஓப்பன் தி கேட்ஸ் ஃபார் தி எனிமீஸ்க்காக ஓப்பன் பண்ணார் கேட்டை. இந்த ஒரு அசிங்கமான கதையை நான் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் இதை என்ன பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் அதே கேஸ்ட் தான். அண்ட் poet utters these words at the last part of the poem. ஸோ இதே எழுதிக்கோங்களேன். அசிங்கமாக இருக்குது சோல்ஜர்ஸ் ஆஃப் பீயிங் அ சோல்ஜர். ஒரு சோல்ஜராக இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த போயமுடைய லாஸ்ட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டோரி அப்படி ஷேம்ஃபுல் டேலாக மாறிடுச்சு அப்படிங்கிறனால. த சோல்ஜர்ஸ் were very confident at the enemy. ஸோ அதே விஷயம் தான். he has decided to last. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா he has decided not to reveal this to anyone till his death. அவருடைய இறப்பு வரைக்கும் இதை யார்ட்டையுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணார், முடிவெடுத்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃப் அப்படிங்கப்போ அவர் ஒன்லி enemy was gold. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைன் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ஒரே ஒரு எதிரி யார் அப்படின்னா கோல்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா அதே தான். அண்ட் கான்டாக்ட் சொல்லும்போது poet says this is to explain that they lost the battle. அவங்க அதில் தோத்துட்டாங்க. எதனால அப்படின்னா avarice of gold. avarice அப்படின்னா பேராசை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோல்டு மீதில் உள்ள பேராசை அல்லது க்ரீடினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லை பிரிப்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த சோல்ஜர்ஸ் வேர் வெரி கான்ஃபிடென்ட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எனிமீஸ் அவங்களுடைய கேஸ்டில் வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய கேஸ்டில் எப்படி இருந்தது. ஸோ இது ஒரு காமனான லைன். ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் படிச்சுட்டேன். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, பேராகிராஃப் படிச்சிட்டிங்களா, இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டார்ட் திஸ். ஸோ பேராகிராஃப் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைன்ஸ் எழுத முடியும்.
ஸோ பேராகிராஃப் படிக்கும்போது போயம் பேராகிராஃப்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயம் லைன்ஸை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 1-2 போயம் தான் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே பாக்ஸ் அவுட் பண்ணி எழுதிங்க அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட் டு சி. ஸோ இவன் எப்படி போயம்லாம் படிச்சிருக்கான், எப்படி கரெக்டாக எழுதியிருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் லைன் போயமுடைய லைனில் ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு போயத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. அதோடைய வார்த்தை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸில் இம்பார்ட்டண்டான டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீனிங்கில் கேட்டாலும் சரி, அதாவது சினோனிம்ஸில் கேட்டாலும் சரி, இல்லை 2 மார்க் அப்ரிசியேஷன் கொஸ்டினில் வாட் தஸ் மீன், வாட் தஸ் டென்சஸ் மீன் இதெல்லாமே கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் டூ பெட்டர். நம்மளுடைய இங்கிலீஷையுமே நம்ம தூக்கி காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நவ் வி ஜஸ்ட் see that what the lines is, what is mean by that lines is அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். நம்மளுக்கு இந்த கேஸ்டில் போயமில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, now we just discuss it. And first 4 to 5 lines. இந்த 5 லைன்ஸில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ஸ் வித்தின் தி கேஸ்டில். ஸோ டெய்லி ரொட்டீன் ஆஃப் சோல்ஜர்ஸ் அந்த கேஸ்டில் எப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேஸ்டில் சர்வே பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மர் முழுக்க அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சுரட் வால்லேருந்து மூவர்ஸை பார்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இனிமேல் 1/2 மைல் தூரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா, அதாவது செகண்ட் 5 லைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா சேஃப்டி ஆஃப் தி கேஸ்டில் எப்படி சேஃபாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. எதனால் அப்படின்னா அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான அடுக்கடுக்காக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ம்ஸு, அதாவது நிறைய பலம் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ப்ரொவைடட்னா ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அடுக்குலையும் எங்களுக்கு டவரிங் பிளேஸ்மெண்ட் இருக்குது. டவரிங் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா சுடுற இடம், ஸோ ஒளிஞ்சிருந்து சுடுற இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் இயர் அப்படின்னா எங்களோட நட்பு சகோதர நாடுகள் எல்லாமே எங்களை சுற்றி சூழ்ந்துருக்காங்க. இந்த சம்மரான இலையுதிர் ரோடில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸ், அதாவது அடுத்த 5 லைனில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கேஸ்டுடைய பலம் எப்படி இருந்துச்சு, அந்த கேட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் வால்ஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சு. அண்ட் ஸ்மூத்தாகவும் ஹையாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு மனுஷனாலையும் எங்களால் வின் பண்ண முடியாது. இங்கே எந்த ஒரு கால் தடுத்து யாராலையும் பதிக்க முடியாது, எப்படி தந்திரமாக யோசித்தாலும். அது மட்டும் இல்லாமல் எங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது, ஒரு பறவையால் மட்டுமே தான் உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட் ஹிண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கான்டாக்ட்ஸ் எழுதிக்கணும். அண்ட் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கணும். அண்ட் அடுத்த 5 ஸ்டான்ஸால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனிமி என்டர்ஸ் இன்டு தி கேஸ்டில். அதாவது எனிமி அப்படிங்கப்போ அது கோல்டு தான், பட் சோல்ஜர்ஸ் எப்படி வேறு நாட்டு சோல்ஜர்ஸ் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் எப்படி அப்படின்னா இங்கேயுமே இந்த 2 வரிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர் லோயாலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. லோயாலிட்டினா அவங்களுடைய உண்மையாக எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்துலேருந்து அவங்க எப்படி ஏமாந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த 3 லைனில் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு தலைமறைவான ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டு வழியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வயதான பாதுகாவலர் அவங்கள உள்ளே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டாடல் எப்படி கைப்பற்றப்படுது, சிட்டாடல் டெஃபிட்டட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பாறைகள் அடுக்குன இந்த வளர்ந்துருக்கிற இந்த கேஸ்டிலானது ரொம்ப மெல்லிசாக காற்று போல் மாறிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதுக்கு நாங்கள் இழந்துட்டோம். இந்த கேஸ்டிலானது என்ன பண்ணப்பட்டது, அவங்களால கைப்பற்றப்பட்டது. இதோடைய ஒவ்வொரு ரகசிய பக்கங்களும் இங்கே கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீக்ரெட் எனிமி. இவங்கள இந்த மாதிரி ஒரு அசிங்கமான கதையை நான் எப்படி சொல்ல முடியும், என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் அதை பாதுகாத்துக்கிடுவேன். இதை யார்ட்டையுமே நான் எக்காரணத்து கொண்டும் சொல்ல மாட்டேன். பட் நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்களை விற்றுட்டாங்க. எங்களோட ஒரே ஒரு எனிமி யார் அப்படின்னா கோல்டு தான். அதனால் எங்கள்கிட்ட அதை தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு பலமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த போயம் இட் இஸ் ஈஸியர். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹிண்ட் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேஜ் நம்பர் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5th ரோமில் 10 போட்டிருக்கோம் அண்ட் ஓவர் வியூ அப்படின்ட்டு. ஸோ அதில் யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனாவது லைன் சொல்கிறது, 3rd லைன் எண்டிங்கில் த கேஸ்டில் பை எட்வின் மியூர் டிஸ்கிரைப் த ஃபால் ஆஃப் ஃபார்மிடபிள் கேஸ்டில் காஸ்ட் பை பிரிட்டாயல் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு கான்டெக்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். என்னால் முடியாது, எழுதலாம் முடியாது அப்படின்னா இல்லை எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் அண்ட் எல்லாமே நான் ப்ராப்பராக எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக இத்தனை மார்க் இதுக்கு போடலாம் அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் bye from me. If it is useful for you, please subscribe my channel for these videos and thank you for watching.